Welcome back to our channel Trader Shyam Mistake. Disclaimer, இந்த சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டுமே. உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரை வச்சு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் உங்கள் ரிஸ்க் ரிவார்டை வச்சு. இந்த சேனலில் எந்த பையிங் செல்லிங் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே தரதில்லை. ஸோ இன்றைக்கி எப்படி மார்க்கெட் போச்சு அப்படின்றத பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி, அப்புறமா நாளைக்கு எப்படி பேங்க் நிஃப்டியை வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு அனலைசேஷன் பார்க்கலாம். எஸ்டர்டே நம்ம பார்க்க சொல்ல 2 டைப் ஆஃப் கேண்டில்ஸ் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருந்தோம். ஒரு விக்குள்ள கேண்டில், ஒரு அப் சைடும் பாட்டம் சைடும் ஒரு விக் இருக்கும், அது 5 தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக வரலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா பாட்டம் 5 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பெரிய கேண்டில் வரலாம், க்ரீன் கேண்டில் வரலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா விக்குன்றது கான்செப்டே இல்லை, எந்த சப்போர்ட்டையும் டச் பண்ணவே இல்லை. மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஆனோடனே மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப் சைடில், புல்லிஷ் சைனில். அப்புறமா மேலேருந்து ரிஜெக்ஷன் வந்து ஒரு ரிஜெக்ஷன் லைன் வந்துச்சு. ஸோ இதுதான் நடந்துச்சு இன்றைக்கி. ஸோ இதை லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ கேப் அப் ஓப்பனிங் நடந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பை சைடில் போகலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். கேப் அப் ஓப்பனிங் நடந்த உடனே ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் ஆச்சு. ஃபஸ்ட் கேண்டிலில் யாரும் என்ட்ரியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்துட்டு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் வேணால் ஒரு கேண்டில் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ அதை தவிர்த்து என்ட்ரி கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் போச்சு, அப்புறம் ஒரு பிரேக் டவுன் ஆச்சு, மறுபடியும் அந்த பிரேக் டவுன் சஸ்டெயின் ஆகல, சைட்வேஸில் போச்சு. ஓகேங்களா? இந்த கேண்டில் ஒரு நல்ல பிரேக் டவுன் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஃபால் நடந்துச்சு. அந்த ஃப்ரீ ஃபால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஸ்விங் டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிச்சு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட மார்க்கும் சப்போர்ட்டும் எடுத்தது, இன்றைக்கி ஓப்பனிங்கோட சப்போர்ட்டையும் எடுத்து மறுபடியும் ஒரு ஸ்மால் அப் சைடு மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பெரிய மூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாலேயும் மார்னிங் ஏரியாலேயும் இந்த ஏரியாலேயும் உங்களுக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு பெரிய மூமெண்ட்டுன்றது இல்லை. ஒன்ஸ் ஒரு பெரிய கேண்டில் வந்துருச்சுனாலே, ஒரு பெரிய கேண்டில் வந்ததுனாலே மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சிலேயே தான் ஃபாலோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். நீங்கள் இதை ஃபியூச்சர் அனலைசேஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பெரிய கேண்டில் எப்பயாவது வந்துருச்சு ஃபஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கேண்டிலை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அபோவ் பிலோ. ஸோ அதை ப்ரீச் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அது உள்ளே தான் போய்ட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னும் இந்த சப்போர்ட்டு வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணலை. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத ஒரு வாட்டி டிசைட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அப் ட்ரெண்டில் க்ளோசிங்கில் நடந்திருக்கு. உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா this will be a good resistant and this will be a second resistant. ஸோ அதோட வேல்யூஸ்ன்னு பார்க்க சொல்ல $53,400 and 53,450 உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல வந்து 53,300 இந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்குது. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் ஏரியா தான். உங்களுக்கு 53,490 அந்த ரேஞ்சில் மறுபடியும் அந்த சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அப்சைடு நீங்கள் ட்ரேட் பண்ணோம். இது வந்து நாளைக்கு மார்க்கெட்டை சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் பை சைடில் ட்ரேட் எடுங்க. ஃபஸ்ட் டார்கெட் வில் பி திஸ் ஒன் 53,400. செகண்ட் டார்கெட் வந்துட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு லோன் பார்க்க சொல்ல உங்களுக்கு இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணாலே நீங்கள் வந்து லோ எடுத்துடலாம். 53,000 அதை பிரேக் பண்ணாலே நீங்கள் வந்து 53,000 பிரேக் பண்ணாலே நீங்கள் லோ வந்து பேரிஷ் சிக்னலில் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு இன்னும் 5 AM டச் பண்ணலை. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு விக் வச்ச கேண்டில் கண்டிப்பாக வரணும். இதை நம்ம வந்துட்டு இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து 5 AM டச் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு சைட்வேஸ் கேண்டில் இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் கேண்டிலை நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன மாதிரி ரிட்டர்ன் வருது அப்படின்றத பார்க்கலாம். RSI கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா 69 கிட்ட ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போதைக்கு நாளைக்கு ஒரு சைட்வேஸ்க்கான மூமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் தெரியுது. மறுபடியும் பேங்க் நிஃப்டி வந்துட்டு கேப் அப் ஓப்பனிங் மறுபடியும் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ட் கொஞ்சம் இருக்கும். ஒரு சைட்வேஸில் போயிட்டு மறுபடியும் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் பெட்டர் மூவ்மெண்ட்டாக இருக்கும். இல்லைனா ஒரு பெரிய ஃபால் நம்ம இங்கேருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு
ஆப்போசிட்டாக நடந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பாருங்கள் 5 வந்துட்டு டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, டச் பண்ணுறதோட நியர்பை வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ நியர்பை வந்துட்டு ரிஜெக்ஷன் வந்து உங்களுக்கு டாப்லேருந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இது இந்த ட்ரேட் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பிரேக்கை மறுபடியும் தாண்டிச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை வந்துட்டு மறுபடியும் தாண்டிச்சுன்னு வைங்களேன், அதோட ரேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். அதோட ரேஞ்ச் 50 25,500 25,500 தாண்டிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பையிங் சைடு வந்துட்டு எடுக்கலாம். 25,500 நீங்கள் வந்துட்டு பையிங் சைட் போகலாம். இல்லை நம்ம செல்லிங் செட்டப்புக்காக பார்த்தோம்னா இந்த லோவை ப்ரீச் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு செல்லிங்காக போகலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பையிங் சைடு ட்ரை பண்ணலாம். நீங்கள் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா செல்லிங்க்கான எல்லா பாசிபிலிட்டியும் நாளைக்கு இருக்குது. கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான எல்லா சான்ஸ் இருக்குது. ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பாசிட்டிவ் கேண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பையிங் சைடில் போகலாம். இல்லைனா கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் ரெசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை க்ராஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா நீங்கள் செல்லிங் ட்ரேடு உங்களுக்கு கிடச்சிதுன்னா பேட்டர்னை நீங்கள் செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஸோ இது லோவர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் நிஃப்டியை. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப் பண்ணி நடந்துச்சு. கேப் அப் ஓப்பனிங் நடந்துச்சு. கேப் அப் ஓப்பனிங் நடந்த உடனே ஃபர்ஸ்ட்டு கேண்டிலே வந்து மூமெண்ட் நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான் நம்மளுக்கு கிடச்சிது. அப்புறம் 5 ப்ரீச் பண்ண உடனே ஒரு செல்லிங் கிடச்சிது. பட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. உங்களுக்கு செகண்டு 5 க்ராஸ் பண்ண சொல்ல ஒரு பெரிய செல்லிங் கிடச்சிது. இட் வில் பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். பட் பேங்க் நிஃப்டி மாதிரி ஓப்பனிங் ப்ரைஸை வந்து இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஓப்பனிங் ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, செகண்ட் டைம் வந்திருக்கு இதே இடத்துக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சோ இல்லை கேப்பாக ஓப்பன் ஆச்சோ வந்து ரிட்டன் கீழே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. பையிங்க்கான சினாரியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பை க்ராஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த டேஸ் ஹையை க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பையிங்க்கான எல்லா ஆப்ஷனும் நீங்கள் எடுக்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இன்னியோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட
டாப்பை க்ராஸ் பண்ண சொல்ல நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செல்லிங்க்கான ட்ரேடை எடுக்கலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் மறுபடியும் ஒரு செல்லிங்க்கான ட்ரேட் எடுக்கலாம் நீங்கள். ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டியும் பேரிஷாக கன்வெர்ட் ஆகலாம் நாளைக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 5 தொடராதனால பேங்க் நிஃப்டியும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் கேண்டில் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றத ட்ரேடிங் ஹவர்ஸில் அப்டேட் பண்ண முடிஞ்சால் என்னால் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.